நீங்க நினைக்கிற மாதிரி மசில் பில்ட் பண்றது சரி, ஃபேட் லாஸ் பண்றது சரி, அந்த அளவு கஷ்டமே கிடையாது. நீங்க இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களோட பாடியை நினைச்ச மாதிரி டோன் பண்ண முடியும். ஸோ நீங்க எதை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. இது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறது தான். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் நண்பர்கள் அவங்க மனசுல இருக்கிற நிறைய டவுட் வந்து கமெண்ட் மூலியமா கேட்டுக்கிறாங்க. உங்க மனசுல இந்த டவுட் கண்டிப்பா இருக்கும். இதன் மூலியமா நீங்க உங்களோட பாடியை டோன் பண்ணவும் சரி, ரிசல்ட் அச்சீவ் பண்ணவும் உங்க மனசுல இருக்கிற நிறைய டவுட் இந்த கமெண்ட் மூலியமா கிளியர் ஆகும். அதனால தான் அந்த சண்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட். மிஸ் பண்ணாத பாருங்க. இன்னைக்கு நண்பர்கள் என்ன மாதிரி கமெண்ட் கேட்டுக்கிறாங்க பார்ப்போம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். இதுல கிரண் ராஜ் கேட்டுக்கிறாரு, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், என்ன ஃபுட் எடுக்கிறது மசில் growthக்கு? இப்ப நிறைய பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பீங்க, உங்களுக்கும் ஒரு சில கோல் இருக்கும், பட் அதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பயுமே என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டடி பண்றீங்க, பத்தாத்துக்கு அங்க சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ற ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கோசரம் ஜிம்னு சொல்லல, முடிஞ்சா டம்பல்ஸ், அப்புறம் ராடு, சின்ன ராடு வந்து பைசிப் அடிக்கிற மாதிரி, ட்ரைசிப் அடிக்கிற மாதிரி, செஸ்ட் அடிக்கிற மாதிரி, மீடியம் சைஸ் ராடு, பிளேட்ஸ் இதெல்லாம் கேரி பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா இப்ப ஃபுட்டால மட்டும் நீங்க மசில் க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் சாத்தியக்குறை தான். ஏன்னா மசில் growth எதுக்கு ஆகுதுன்னு இந்த கான்செப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நார்மலா மசில் growth எதுக்கு ஆகுதுன்னா, மசில் அந்த இடத்துல இன்வால்மெண்ட் இருக்குது, அப்படின்னா ஜாயிண்டோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா மசில் மேல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வைக்கும். அதுக்கோசரம் தான் உங்களோட மசில் வந்து growth ஆகுது. இப்ப ஜாயிண்டோட இன்வால்மெண்ட்டே இல்லைன்னா உங்களோட மசில் எப்பயுமே growth ஆகாது. ஸோ அதனால உங்க ஜாயிண்டோட ஆக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட மசில் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகும். ஸோ நீங்க ஹாஸ்டல்ல இருந்துகிட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணல, நீங்க ஜிம் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா, நீங்க சப்போஸ் டயட் மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்க டயட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட பாடி மெயின்டைன்டா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. ஸோ அதனால டயட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா ப்ராப்பரான ப்ரோட்டீன் டயட்டை கன்சியூம் பண்ணலாம். ப்ரோட்டீன் டயட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஹாஸ்டல் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்டலும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக வந்து முட்டை வெளியேருந்து நீங்கள் முட்டை கேரி பண்ணுற மாதிரி, இல்லை வெளியேருந்து வாங்குற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி கன்சியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், வே ப்ரோட்டீன்ஸ்லாம் வருது. இப்போ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அதிக ப்ரோட்டீன் டயட் இருக்காது. ஸோ நீங்கள் வே ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணீங்கன்னா உடம்புல ப்ராப்பரான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். இதில் எக்ஸஸ் ஃபேட் உங்களுக்கு வந்து கெயின் ஆகாது. ஸோ நார்மலாக நீங்கள் ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டே ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க, டிப்ஸ் அடிக்கிறதுலேருந்து, புல்அப்ஸ் அடிக்கிறதுலேருந்து, பிளேட் எடுத்து பைசிப் அடிக்கிறதுலேருந்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ளாட்டுனா உங்களோட ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும், மசில் growth கொஞ்சம் ஆகும். பட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஹாஸ்டலில் நீங்கள் இருந்துட்டாலே டயட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரேஷியோவில் டயட்டாக கன்சியூம் பண்ணுங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ரேஷியோ மீடியமாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்கள் பாடி இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாடி ஃபிட் அண்ட் ஃபைனலாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா மசில் கெயின் பண்ண நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல கிருஷ்ணவேணி கேட்டுக்கிறாங்க, சார் வெயிட் லாஸ் பண்றவங்க மில்க் அவாய்ட் பண்ணணுமா? டீ காஃபி வித்தவுட் சுகர் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் ரிப்ளை மீ. இப்போ வந்து நிறைய பேர் மனசுல இது டவுட் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும், அப்போ நம்ம மில்க் அவாய்ட் பண்ணணும், மில்க்ல எக்ஸ்ட்ரா கேலரி இருக்குது, எக்ஸ்ட்ரா கேலரி ஃபுட்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கேலரியும் ஹோல் ஃபுட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். மில்க்ன்றது வந்து ஒரு ஹோல் ஃபுட் கேட்டகரியில் வருது. இதால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. பார்க்க போனால் இன்னும் அதிக பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு உண்டு. மில்கை வந்து நீங்கள் பிஃபோர் பெட் ராத்திரி நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க, மார்னிங்ல கன்சியூம் பண்ணாதீங்க. ஸோ இதில் என்ன ஆயிடுனா, கேசின் கண்டென்ட், வே கண்டென்ட் ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதால உங்கள் பாடிக்கு கண்டினியூ ஃபீடிங் இருக்கும். இதில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நைட்டு நீங்கள் மில்க் கன்சியூம் பண்ணக்குள்ள வித்தவுட் சுகர் தான் நீங்க கன்சியூம் பண்ணணும். அதுல சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்க கேக்குறீங்க டீ காஃபிலாம் வந்து டோட்டலா அவாய்ட் பண்றீங்க. டீ காஃபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித நன்மையுமே கிடையாது. நெக்ஸ்ட் சப்போஸ் என்னைக்காவது உங்களுக்கு டீ காஃபி அப்படி குடிக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்க சுகர் அதில் தாராளமா ஆட் பண்ணலாம். பட் ஒயிட் சுகர் கிடையாது, நாட்டு சர்க்கரை எங்க கிடைக்குதுன்னு பார்த்து அதை நீங்க பயன்படுத்தலாம். இல்லைன்னா பனை வெல்லம் வருது பாத்தீங்களா, அந்த பனை வெல்லம், பனை கருப்பட்டி சொல்லுவோம், இதை நீங்க அதுல பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் சுகர்லாம் நீங்க எப்பயுமே பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நேச்சுரல் சுகர். நெக்ஸ்ட் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா ஃபாஸ்டிங்ல, அப்பனா ஃபுட்டு கேலரி இதெல்லாம் டோட்டலா கட் டவுன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. இது நான் எப்பயுமே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க காரணமே ஏன்னா இதனால உங்க பாடி டேமேஜ் ஆகும்.
ஸோ நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டை கன்சியூம் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மில்கை தாராளமாக கன்சியூம் பண்ணலாம், டீ காஃபியை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் உள்ள நல்ல ஃபுட்டை கன்சியூம் பண்ண பாருங்க. என்னோட பதிவில் வந்து இதோட லிஸ்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டே வரேன். இன்னும் மேலும் மேலும் பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்னென்ன லிஸ்ட்டில் வரும் இதெல்லாம் நான் வெளியிட்டுட்டே வருவேன். மறக்காம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைச்சிடும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல சர்ப்ரைஸ் கேட்டுக்கிறார், ஹாய் ஒரு நாள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணுமா, லைக் சண்டே செஸ்ட் மண்டே லெக் இது மாதிரி பண்ணணுமா, இல்ல ஃபுல் ஒர்க் அவுட்டும் டெய்லி பண்ணணுமா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரோ. இது ஒரு நல்ல கேள்விதான். நிறைய பேர் மனசுல இந்த டவுட் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜிம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு செஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு பைசிப் பண்ண சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ட்ரைசிப் பண்ண சொல்லுவாங்க. இப்படிதான் நிறைய பேர் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்க மசில் பில்ட் பண்ணணும்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தெளிவா கேளுங்க நான் சொல்றத. இப்ப எந்த மசிலை நீங்க டார்கெட் பண்ணாலும் இந்த மசிலை எப்படி க்ரோ பண்ண போகுது தெரியுமா? மசில் க்ரோ ஆகிறதுக்கு உங்க உடம்புல ஒரு ஹார்மோன் கண்டக்ஷன் தேவை. இதுதான் உங்களோட மசில் க்ரோத் பண்ணும். இப்ப மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி ரெண்டு பேருமே சேம் ஒர்க் அவுட் பண்றாங்க. ஆனா அதிக மசில் க்ரோத் யாருக்கு இருக்கும்? மேலுக்கு தான் இருக்கும். ஏன் ஃபீமேலுக்கு இருக்காது? இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரீசன் ஏன்னா மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் உடம்புல ஸ்பைக் ஆகும். இதுதான் மசில் க்ரோத் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஸோ நீங்க எந்த மசில் குரூப்பை டார்கெட் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களோட டெஸ்டோஸ்டெரான் வந்து ஸ்பைக் ஆகணும். இது தெளிவா புரிஞ்சுங்க. டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஸ்பைக் ஆகலைன்னா உங்களோட மசில் க்ரோத் இருக்காது. இப்போ டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் எந்தெந்த ஒர்க் அவுட்ல வந்து ஸ்பைக் ஆகும்? உதாரணத்துக்கு மல்டி ஜாயிண்ட்ஸ், பவர் மூவ்மெண்ட், எங்கெல்லாம் உங்களோட மல்டி ஜாயிண்ட் வேலை செய்தோ அங்கெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து ஸ்பைக் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஸ்குவாட் அடிக்கிறீங்க, ஸ்குவாட் அடிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு மல்டி ஜாயிண்ட் அந்த இடத்துல வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அடிக்குள்ள நீங்க உங்களோட பைசிப் ஹோல்டர்ல வச்சிருப்பீங்க, இதுல ஷோல்டர் ஜாயிண்ட் வேலை செய்யும். நெக்ஸ்ட் உட்காரக்குள்ள உங்களோட ஹிப் ஜாயிண்ட் வேலை செய்யும், நீ ஜாயிண்ட் வேலை செய்யும், பத்தாத்துக்கு ஆங்கிள் ஜாயிண்ட்டும் வேலை செய்யும். இது 3-4 ஜாயிண்ட் அட் டைம் வேலை செய்யறதால இந்த இடத்துல டெஸ்டோஸ்டெரான் கண்டிப்பா ஸ்பைக் ஆகும், உங்களுக்கு மசில் growth பண்ண. அதே மாதிரி டெட் லிஃப்ட் அடிக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி பவர் மூவ்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பைக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கம்பவுண்ட் மூவ்மெண்ட் வரும். கம்பவுண்ட் மூவ்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டுக்கும் அதிகமா ஜாயிண்ட் வேலை செய்யறதால கம்பவுண்ட் லிஸ்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செஸ்ட் அடிக்கிறீங்க, இந்த இடத்துல உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வேலை செய்யும், பத்தாத்துக்கு உங்களோட எல்போ ஜாயிண்ட்டும் வேலை செய்யும். இந்த இடத்துல உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ஸ்பைக் ஆகும், நல்ல மசில் growth பண்ண. அதே மாதிரி நீங்க ஷோல்டர் அடிக்கிறீங்க, செஸ்டும் சரி ஷோல்டரும் சரி பேக், இந்த இடத்துல மல்டி ஜாயிண்ட்ஸ் வேலை செய்யுதா, இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஸ்பைக் ஆகும், மசில் growth பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நாள் வெறும் பைசிப் மட்டுமே டார்கெட் பண்றீங்க, பைசிப்னு எடுத்துட்டீங்கனாலே எல்லாமே வந்து ஐசோலேஷன் மூவ்மெண்ட்ல தான் வரும். ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் வேலை செய்யும். எங்கெல்லாம் ஒரே ஒரு ஜாயிண்ட் வேலை செய்யுதோ அங்க உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஸ்பைக் ஆகவே ஆகாது. சப்போஸ் நீங்க ஒரு நாளைக்கு பைசிப் அடிக்கிறீங்க, இந்த இடத்துல உங்களோட பைசிப் மட்டும் தான் பம்ப் ஆகும் மசரம், டெஸ்டோஸ்டெரான் வந்து உங்களோட மசில் growth பண்ண ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ட்ரைசிப்ஸ்க்கும் இதே தான். அதனாலதான் வந்து செஸ்ட் கூட நீங்க ட்ரைசிப் அடிச்சீங்கன்னா நல்ல டெஸ்டோஸ்டெரானும் ஸ்பைக் ஆகும், கூடவே ட்ரைசிப்பும் நல்லா வளரும். அதே மாதிரி பேக்கு கூட நீங்க பைசிப் அடிச்சீங்கன்னா டெஸ்டோஸ்டெரானும் நல்லா ஸ்பைக் ஆகும், பத்தாத்துக்கு பைசிப்பும் நல்லா வளரும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களோட கம்பவுண்ட் மூவ்மெண்ட், பவர் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க ஐசோலேஷன் மூவ்மெண்ட் உள்ள மசில்ஸ், பைசிப்பு சரி ட்ரைசிப்பு சரி, இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்ல growth பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மசில் ஒரு நாள் டார்கெட் பண்ணாதீங்க. நீங்க பிகினர் லெவல்ல இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவல்ல இருந்தாலும் சரி. சப்போஸ் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்க மசில் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டீங்க. நீங்க கண்டிப்பா வந்து அந்த மசில் நல்ல பம்ப் அப் கொடுத்து நீங்க grow பண்ண முடியும். ஏன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் நல்ல லெவல்ல இருக்கும், பத்தாத்துக்கு உங்க பாடி ஆல்ரெடி மசில் grow பண்ணிடுச்சு. பட் இந்த 2 லெவல்ல நீங்க இருக்கிறீங்கன்னா இதை நீங்க பண்ணக்கூடாது. இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது, நல்லா தெளிவா புரிய வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல அர்ஷத் கேட்டுக்கிறார், மாஸ்டர் ரெகுலரா உங்களை ஃபாலோ பண்றேன் ஒர்க் அவுட் சிஸ்டம் எல்லாம், எனக்கு நைட் டியூட்டி செய்யும் போது எப்படி மாஸ்டர் சப்ளிமெண்ட் எடுக்கிறது ப்ளீஸ் சொல்லுங்க மாஸ்டர். நான் மசில் டெக் மாஸ் கெய்னர் எடுக்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்க மாஸ்டர். ஈவினிங் டைம் ஜிம்முக்கு போறேன், மார்னிங் தூங்கிடுவேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ற ஆளா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான கமெண்ட் தான். இப்போ உங்க மனசுல நிறைய டவுட் இருக்கு, நம்ம நைட் ஷிஃப்ட் பண்றோம், எந்த மாதிரி டயட் பண்ணணும், எப்படி சப்ளிமெண்ட் எந்த டைம்ல எடுக்கணும், எப்படி மசில் growth பண்ணணும்ன்ற ஒரு அச்சம் எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்க நைட் ஷிஃப்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நைட்டு தான் பகல், பகல் தான் நைட். அப்ப நீங்க சப்போஸ் நினைச்சீங்க ஒரு 9 மணிக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறீங்க,
நீங்க வேலைக்கு போறப்ப பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க பகல் வேலைக்கு போற மாதிரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு நல்ல புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள ஃபுட்டை நீங்க கன்சியூம் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. இப்போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்களோட லஞ்ச் பீரியட் வரும். இந்த லஞ்ச் வந்து நைட்ல வரும்போது நான் சொல்றேன். ஸோ இந்த டைம்ல இதே மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டை நீங்க கன்சியூம் பண்ணிக்கணும். நார்மலா எப்படி நீங்க பகல்ல கன்சியூம் பண்றீங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 4 மணி நேரம் இடைவெளி வச்சு அடுத்த ஒரு டயட் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல ட்ரை ஃப்ரூட்ஸ் பீனட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சப்ளிமெண்ட் கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த சப்ளிமெண்ட்டும் நீங்க அந்த சமயத்துல நீங்க எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட் வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க கேரி பண்ணுங்க, ஷேக்கர் கூட கேரி பண்ணுங்க. அப்ப அந்த சமயத்துல நீங்க தண்ணி ஊத்தி அந்த சப்ளிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி கன்சியூம் பண்றங்க, சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு வர போறீங்க. இப்ப வீட்டுக்கு நீங்க வர போறீங்க பாத்தீங்களா, இப்ப இந்த சமயத்துல வந்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க தூங்கிட கூடாது. வந்ததுக்கு அப்புறம் டின்னர்ல எப்படி நீங்க மீல கன்சியூம் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு புரோட்டீன் ஃபைபர் ரிச் மீல நீங்க கன்சியூம் பண்ண போறீங்க. இந்த மாதிரி நீங்க கன்சியூம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க தூங்க போங்க. இல்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மில்க் நீங்க கன்சியூம் பண்ணலாம். இல்ல தயிர் நீங்க வந்து புரோட்டீன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டுறலாம். இதே மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா மசிலுக்கு கண்டினியூ ஃபீடிங் இருக்கும். இப்ப மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த சமயத்திலயும் நீங்க வந்து புரோட்டீன் எடுக்க போறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்றது எதுனா நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றேன். சோ இதே மாதிரி தான் நீங்க பகல நைட்டாவும் நைட்டை பகலாவும் நீங்க பயன்படுத்திக்க போறீங்க. மத்தபடி இதுல எந்த மாற்றமுமே இல்ல. நைட்டு ஃபுல்லா நீங்க வேலையே செஞ்சுட்டு எதுவுமே கன்சியூம் பண்ணாத இருக்காதீங்க. பகல் நல்லா ரெஸ்ட் எடுங்க. பட் நைட்டு நீங்க உங்க டயட் பகல் மாதிரி நீங்க பயன்படுத்திக்க போறீங்க. சோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல ராஜா கேட்டுக்கிறாரு, மசில் ஃபெயிலியருக்கு கொண்டுட்டு போகணும்னு சொன்னீங்க, ஸோ டீட்டெயிலா சொல்லுங்க மாஸ்டர். நல்ல ஒரு கேள்விதான். இப்ப மசில் ஃபெயிலியர் இதுக்கான அர்த்தம் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க வந்து மசில் கெயின் பண்ண போறீங்க. மசில் கெயின் பண்ண போக்கல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க. அப்ப ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள இப்போ ஒரு சில பேர் நீங்க வந்து ஒரு 3 செட் நார்மலா வந்து எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு மசில் குரூப் ஒரு வேரியேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல 3 செட் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. இங்க ரெப்பிட்டேஷன் நம்ம சைட்ல வச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம செட் எடுத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரே வெயிட்டை பிக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி அடிக்கிற ஆளா இருக்கிறீங்க. ஒரு 10 kg நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல உங்களுக்கு வந்து இப்போ ஈஸியா பாத்தீங்கன்னா 12ல இருந்து ஒரு 15 ரெப்பிட்டேஷன் ஈஸியா போகும். நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா 12ல இருந்து 15 ரெப்பிட்டேஷன் முடிஞ்சுதா அப்படியே வெயிட்டை வச்சிடுறீங்க. ஆனா உங்களால இன்னமும் அடிக்க முடியும். நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த செட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடுறீங்க. ஸோ நீங்க இந்த தவறை பண்ணக்கூடாது. இப்போ மசில் ஃபெயிலியர்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் செட்ல சப்போஸ் 20-25 ரெப்பிட்டேஷன் போற மாதிரி இருந்ததுன்னா போக விடுங்க. நீங்க லிஃப்ட் பண்றது கடைசியில முடியாத பட்சத்து வரைக்கும் நீங்க கொண்டு போய் தான் உங்களோட வெயிட்டை வைக்கணும். இதுதான் மசில் ஃபெயிலியர். நீங்க ஃபர்ஸ்ட் செட்ல நீங்க வந்து மசில் ஃபெயிலியருக்கு போகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் செட் அடிக்க போறீங்க. இப்போ செகண்ட் செட்லயும் தேர்ட் செட்டுக்கோசரம் வெயிட் பண்ணக்கூடாது. செகண்ட் செட்ல இதே மாதிரி மசில் ஃபெயிலியருக்கு போங்க. நீங்க சப்போஸ் 8 ரெப்பிட்டேஷன் அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மசில் ஃபெயிலியருக்கு போங்க. இதே மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா தேர்ட் செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 7 இல்லைன்னா 6 இந்த ரெப்பிட்டேஷன் தான் போகும். பிரச்சனையே இல்லை. மசில் ஃபெயிலியருக்கு போங்க. முடிஞ்ச அளவு லாஸ்ட் செட் முடியாத பட்சத்துக்கு புஷ் பண்ண பாருங்க. இதுதான் வந்து மசில் ஃபெயிலியர். நீங்க 3 செட்டும் இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மசில் growth இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா எல்லாமே வந்து பிளான் பி ஆப்ஷன்ல விட்டுறாங்க. சப்போஸ் இப்போ 3 செட் நீங்க அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் செட்ல 12 அடிச்சுதான் சரி ஓகே, அடுத்த செட்ல அடிச்சுக்கும் விட்டுறீங்க. அப்ப செகண்ட் செட்டுக்கு போறீங்க. அப்ப செகண்ட் செட் நீங்க அடிக்கல ஓகே போதும், இப்போ நம்ம தேர்ட் செட்ல அடிச்சுக்கோம், அதுக்கு நீங்க விட்டுறீங்க. இப்படி நீங்க வந்து பிளான் பி மனசுல வைக்க கூடாது. உங்கள்கிட்ட பிளான் ஏ மட்டும் தான் இருக்குது. அப்பனா ஒரே ஒரு செட் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு செட்லயே தான் நீங்க உங்க மசிலை நல்லா டார்கெட் பண்ண போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். 3 செட்டும் இதே மாதிரி அடிக்கணும். இதுதான் வந்து மசில் ஃபெயிலியர். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எல்லா வேரியேஷனும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செஸ்ட் எடுத்தாலும் சரி, ஃபிளாட் பெஞ்ச் இருந்தாலும், இன்க்ளைன் பெஞ்ச் இருந்தாலும், டிக்ளைன் பெஞ்ச் இருந்தாலும், இல்லை கிராஸ் ஓவர் மஷின்ல நீங்க உங்களோட மசிலை டார்கெட் பண்ணாலும், இல்லை டிப்ஸ் நீங்க அடிச்சாலும், புல்அப்ஸ் நீங்க அடிச்சாலும் எல்லாமே மசில் ஃபெயிலியர். லாஸ்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போகணும். முடியாத பட்சத்து வரைக்கும் நீங்க புஷ் பண்ணணும். இதுதான் மசில் ஃபெயிலியர். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்க மசிலுக்கு மேலும் மேலும் டென்ஷன் வீயும். எக்ஸஸா ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட் சொல்லுவோம். அப்ப நம்ம மசில் மேல எவ்வளவு ஓவர்லோட் வீதோ நல்லா வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மசில் டென்ஷன் நெக்ஸ்ட் லெவல் மசில் ஃபெயிலியர் கொண்டு போறது. ஸோ தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. முடிஞ்சாலும் உங்களோட மசில் ஃபெயிலியருக்கு எல்லா செட்ஸ்லையும் கொண்டு போக பாருங்க. நல்ல ரிசல்ட்டை சீக்கிரமா அச்சீவ் பண்ணுவீங்க. அப்ப நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல விதுஷன் கேட்டுக்கிறாரு, மாஸ்டர் எக்குக்கு பதிலா வேற எது சப்சிடரா ஃபுட் ஒன்னு சொல்லுங்க. ஐ எம் வெஜிடேரியன். ஆக்சுவலி நிறைய வெஜிடேரியன்களுக்கு இருக்கிற பிரச்சனையே தான் ப்ராப்பரான புரோட்டீன் கன்சியூம் பண்ண முடியாது. நீங்க எக்குக்கு நிகரான ஒரு வெஜ் புரோட்டீன் கேட்டீங்கன்னா நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா பம்கின் சீடு. இந்த பம்கின் சீடு இது பாத்தீங்களா,
இது ஒரு 30 கிராம் நீங்க பம்கின் சீடு நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹோல் எக் வந்து 30 கிராம் வருது. இந்த 30 கிராம் ஹோல் எக் நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 6 கிராம் புரோட்டீன். யோக்கும் சரி இல்ல ஒயிட்டும் சரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணா நீங்க வந்து 6 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு ஒரு எக்ல கிடைச்சிடும். அதே 30 கிராம் நீங்க பம்கின் சீடு நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 9 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். பார்க்க போனீங்கன்னா முட்டை விட அதிகமா புரோட்டீன் உங்களுக்கு பம்கின் சீட்ல கிடைக்கும். நீங்க இது வந்து ஒரு சர்விங் ஒரு நாளைக்கு நீங்க வச்சுக்கலாம். நீங்க 2 சர்விங் கொண்டு போகாதீங்க, ஏன்னா இது வந்து அதிகமா சாப்பிட முடியாது, ஒரு ஃபுல் ஆயிடும். ஸோ ஒரு சர்விங் நீங்க வந்து வச்சுக்கலாம். இது முட்டைக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பன்னீருக்கும் வரலாம். இப்ப பன்னீர் நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா இதே மாதிரியே உங்களுக்கு ஒரு 50 கிராம் பன்னீர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 கிராம் புரோட்டீன் கிடைச்சிடும். ஸோ நீங்க ஒரு 50 கிராம் ஒரு நாளைக்கு பன்னீரை கன்சியூம் பண்ணிக்கலாம், நல்ல புரோட்டீன் கண்டென்ட்டும் கிடைச்சிருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் மட்டன் யாரெல்லாம் கன்சியூம் பண்றாங்களோ இவங்களுக்கு ஆப்ஷனா நீங்க வெஜிடேரியனா இருக்கிறீங்க, நீங்க சோயா பீன் கன்சியூம் பண்ணலாம். இந்த சோயா பீன் வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ஒரு சப்ஸ்டியூட் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சோயா வந்து ஒரு 50 கிராம் சோயா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல புரோட்டீன் பாத்தீங்கன்னா 27 கிராம் புரோட்டீன் கிடைச்சிருது. ஸோ இந்த சோயாபீன் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. பட் சோயாபீன் வந்து நீங்க ரெகுலர் பேசிஸ்ல கன்சியூம் பண்ணாதீங்க. மேல பொறுத்த வரைக்கும் சோயாபீன் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு டைம் கன்சியூம் பண்ணலாம், வீக்லி 3 டைம் நீங்க வந்து கன்சியூம் பண்ணலாம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல கன்சியூம் பண்ணலாம். ஃபீமேலா இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, டெய்லி கன்சியூம் பண்ணலாம். ஸோ சோயாபீன்ல பாத்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பின்டோ பீன்ஸ் வகை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பின்டோ பீன்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் இதுலயும் உங்களுக்கு நல்ல புரோட்டீன். ஒரு 100 கிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 21 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு இந்த பின்டோ பீன்ஸ்ல வந்து கிடைச்சிடும். இதையும் நீங்க நார்மலா வேக வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு வகை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பருப்பு வகையில நீங்க ஒரு 100 கிராம் பருப்பு ஒரு நாளைக்கு ஒரு மிக்ஸ் பருப்பு வகை நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 இருந்து 15 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது நீங்க பருப்பு வகை நார்மலா நீங்க வேக வச்சியோ இல்ல நீங்க வந்து பாஜி மாதிரியே பண்ணியோ நீங்க வந்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பச்சை பயிர் வருது பாத்தீங்களா, இந்த பச்சை பயிரும் நல்ல ஒரு புரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. நீங்க முளைக்கு போட்டதும் சாப்பிடலாம், முளைப்பு இல்லாத கூட நீங்க வேக வச்சு சாப்பிடலாம். இதுலயே ஒரு 100 கிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 14-15 கிராம் உங்களுக்கு வந்து புரோட்டீன் கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் எக்குக்கு நிகரானது இதெல்லாம் வரும். ஸோ இந்த கேட்டகரியில நீங்க ஈஸியா இந்த மாதிரி நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மசில்ஸ் எசென்ஷியல் அமைனோ ஆசிட் சொல்லுவோம், இது உடம்புல நேச்சுரலா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபுட்ல இருந்து. ஸோ இதெல்லாம் நீங்க தாராளமா கன்சியூம் பண்ணலாம். எக்குக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். முடிஞ்ச அளவு இது எல்லாமே கேப் விட்டு கன்சியூம் பண்ணுங்க. ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர் எடுத்தா 3 வேளையும் பன்னீரை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க பம்கின் சீட் எடுத்தீங்கன்னா 3 வேளையும் பம்கின் சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடக்கூடாது. எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் கன்சியூம் பண்ண பாருங்க, கண்டிப்பா உங்களால மசிலை கெயின் பண்ண முடியும். நீங்க கவலைப்படவே தேவையில்ல. நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கிறாரு, மாஸ்டர் நீங்க வே புரோட்டீனும் சொல்றீங்க மாஸ் கெய்னரும் சொல்றீங்க, நான் எதை யூஸ் பண்ணணும் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்க பதிவை ஃபுல்லா பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன். நான் எல்லா பதிவுலையுமே நல்ல டீட்டெயிலா சொல்லி இருக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு அவசரம் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நீங்க வெயிட் கெயின் பண்ணணுமா மாஸ் கெயின் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் உங்களோட கோல் என்னன்னு டிசைட் பண்ணுங்க. நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்புல இருக்கிற ஃபேட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், வெறும் மசில் மட்டும் கெயின் பண்ணணும்னா நீங்க வே புரோட்டீனுக்கு தாராளமா போகலாம். இல்ல கொஞ்சம் சைஸ் கொண்டு வரணும், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணா நீங்க மாஸ் கெய்னருக்கு போகலாம். ஸோ இதுதான் இருக்கிற ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை. ஏன்னா மாஸ் கெய்னர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், இது உங்களோட வெயிட் கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் வே புரோட்டீன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். 1 கிராம்ல இருந்து 3 கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இது உங்களோட வெயிட் கெயின் பண்ணாது, ஒன்லி மசில் கெயின் பண்ணும். இது எப்படி மசில் கெயின் பண்ணா நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி அடிஷனல் டயட்ல இருந்து நீங்க கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, அது வேற சோர்ஸா இருந்தாலும் புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நீங்க வே புரோட்டீன் ஒன்லி பியூர் மசில் கெயின் பண்ண எடுங்க. சைஸ் கெயின் வெயிட் கெயின் பண்ணா நீங்க மாஸ் கெய்னர் எடுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. திரும்ப நான் சொல்ல மாட்டேன். இப்ப நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல தீபன் ராஜ் கேட்டுக்கிறார், மாஸ்டர் இப்ப நான் ஒரு ஃபுட் எடுக்கிறேன், அது ஒரு நாளைக்கு 4 டைம் எடுக்கணும், ஆனா என்னால அத்தனை தடவை எடுக்க முடியல. அதெல்லாம் நான் ஒரே டைம்ல 2 ஸ்கூப் போட்டு 2 டைம் அதை 4 ஸ்கூப்பும் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு டைம் 2 ஸ்கூப் எடுத்துக்கிறது நல்லதா கெட்டதா சொல்லுங்க மாஸ்டர் ப்ளீஸ். நீங்க வே புரோட்டீன் எடுக்கிறீங்களா மாஸ் கெய்னர் எடுக்கிறீங்களா எனக்கு தெரியல. இப்போ நீங்க மாஸ் கெய்னர் எடுக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஸ்கூப் கன்சம்ஷன் அங்கே இருக்குதுன்னா நீங்க 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்குது, உங்க உடம்புல வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதே நீங்க வே புரோட்டீன் பாத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஸோ நீங்க வந்து வே புரோட்டீன் இப்போ ஒரு 25 கிராம் ஸ்கூப் உங்களுக்கு ஒரு ஸ்கூப்ல புரோட்டீன் கிடைக்குதுன்னா நீங்க 2 ஸ்கூப் எடுத்தீங்கன்னா 50 கிராம் வருது. இவ்வளவு புரோட்டீன் ஒரு சர்விங்ல உங்களுக்கு தேவை இல்லை.
நார்மலா பாத்தீங்கன்னா பிகினர் லெவலும் சரி, இன்டர்மீடியட் லெவலும் சரி, இந்த லெவலில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட பாடி 24 கிராம் தான் ஒரு டைம்ல ப்ரோட்டீனும் அப்சர்வ் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்க 50 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தா மீதி ப்ரோட்டீன்லாம் வேஸ்டா போயிடும். நீங்க அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா ஒரு 40 கிராம் வரைக்கும் அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் வேற மெத்தட் இருக்குது. சப்போஸ் நீங்க மாஸ் கெய்னர் எடுக்கிறாளா இருந்தீங்கன்னா நீங்க 2 ஸ்கூப் 4 ஸ்கூப் கூட எடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புல அப்சர்வ் ஆகும். இதுல உங்களோட வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க இது மாதிரி பார்த்து வே ப்ரோட்டீனா மாஸ் கெய்னரா இது உங்களுக்கு தான் தெரியும். இது எப்படின்னு பார்த்து கன்சியூம் பண்ணீங்க. அதே மாதிரி ஒரே ஃபுட்டை நான் சொன்ன மாதிரி 4 டைமும் எடுக்கக்கூடாது, மாத்தி மாத்தி எடுங்க. ஸோ டவுட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் பார்ப்போம். இதுல ஷெரோன் நிஷாந்த் கேட்டுக்கிறாரு, மாஸ்டர் நான் 3 இயர்ஸா ஜிம்முக்கு போறேன் மாஸ்டர். பைசிப், ஷோல்டர் அப்புறம் லெக் மசில் எல்லாம் நல்லா இருக்கு மாஸ்டர். பட் செஸ்ட் மட்டும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ் சண்டே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மாஸ்டர். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு எல்லாமே ஒரு பர்டிகுலர் மசில்னு பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும். ஒரு சில பேருக்கு ட்ராப் வீக்கா இருக்கும், ஒரு சில பேருக்கு செஸ்ட் வீக்கா இருக்கும். இவருக்கு என்னமோ செஸ்ட் வீக்கா இருக்குது, ஆனா எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்றாரு போல. இப்ப நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுங்க, எந்த மசில் உங்களுக்கு வீக்கா இருக்குதோ அந்த மசில் மேல நீங்க எக்ஸ்ட்ரா பிரஷர் போடக்கூடாது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் தேவைப்படுது. ப்ராப்பரான பிரஷர், ப்ராப்பரான ரெஸ்ட் இருந்தா அந்த மசில் குரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு செஸ்ட் வீக்கா இருக்குதா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வீக்லி 2 டைம் செஸ்ட் போற ஆளாகிறீங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, வீக்லி ஒன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மசில் ஃபெயிலியர் கொண்டு போங்க, நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பண்ணுங்க. இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க. கண்டிப்பா பாருங்க உங்க செஸ்ட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னொன்னு, செஸ்ட் மசில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த மசிலை டார்கெட் பண்ணாலும் பிளட் மூலியமா நீங்க கன்சியூம் பண்ற நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த செஸ்ட் மசிலுக்கு கேரி ஆகும். ஸோ இதே மாதிரி மசிலுக்கு நியூட்ரியன்ஸ் கேரி ஆகிறதுல குறைபாடு இருந்தாலும் உங்களோட செஸ்ட் மசில் க்ரோ ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா L-arginine கண்டென்ட் உள்ள ஃபுட்டை கன்சியூம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் வருது பாத்தீங்களா, இது கன்சியூம் பண்ணுங்க. ஜூஸாவும் சரி, நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சரி. அது மாதிரி கேரட் வருது பாத்தீங்களா, இது கொஞ்சம் கன்சியூம் பண்ணுங்க. அதே மாதிரி பொமோகிரானேட், மாதுளம்பழம் வருது பாத்தீங்களா, இதையும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுங்க. இது நல்ல L-arginine கண்டென்ட் இருக்கிறதால உங்க மசிலுக்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். நியூட்ரியன்ஸ் நல்லா கேரி பண்ணுச்சுன்னா உங்களோட மசில் நல்லா பம்ப் அப் ஆகும், நல்லா க்ரோ ஆகும். இல்லைன்னா நீங்க ஒரு சப்ஸ்டியூட்டா ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆக்சைடு பூஸ்டர், இது நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல செஸ்ட் growth இருக்கும், நல்ல மசிலுக்கு ஃபீடிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க செஸ்ட்டை ரெஸ்ட்டும் விடணும், நல்லா டார்கெட்டும் பண்ணணும், பத்தாத்துக்கு கண்டினியூ நியூட்ரிஷனும் கேரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களோட மசில்ஸ், நீங்க இந்த மசில் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, மற்ற மசில் கூட நீங்க கம்பேர் பண்ணி இன்னும் அதை க்ரோ பண்ண முடியும். ஸோ நீங்க கவலைப்படவே தேவையில்ல, இந்த ஸ்டெப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்களே பாருங்க நல்ல சேஞ்சஸை பார்க்க முடியும் கூடி சீக்கிரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த நண்பர்கள் நல்ல நல்ல கமெண்ட் கேட்டிருந்தாங்க. நிஜமாலுமே இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நம்புறேன். ஸோ கமெண்ட் கேட்ட இந்த நண்பருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்போ இந்த கமெண்ட்டை நீங்க காதல கேட்டது மட்டும் இல்லாத அப்ளை பண்ண பாருங்க. இதுக்கு மேல இந்த கமெண்ட்ல டவுட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பத்தத்துக்கு டவுட் வந்துச்சுன்னா திரும்பவும் நீங்க போய் இந்த வீடியோவை பார்த்துக்குங்க, இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ் நிஜமாலுமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி மேலும் நல்ல நல்ல பதிவை பார்க்கறதுக்கு என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எந்த பதிவு வெளியிட்டாலும் உடனுக்குடனே உங்ககிட்ட சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற ஒரு பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அன்புள்ள பிரகாஷ்.